இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் திமுக எதிர்த்து வாக்களித்து உள்ளது. ஏன்? ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவரை பிஜேபி தமிழராக முன்னிறுத்துகிறது. கலாமுக்கு அரசியல் தேவையில்லை, கலைஞருக்கு அரசியல் தேவைப்படுது, ஆட்சி தேவைப்படுது. அதுதான் பிரச்சனை. அப்துல் கலாம் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னை நினைத்தால் நான் கான்ஸ்டியூஷன் படி நடப்பேன் என்று சொன்னார். குழப்பத்துக்கு காரணம் திமுக தான் சொல்லியிருக்காரு. அதிமுகவை கவலையரம் செய்வது பிஜேபி தானே. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குழப்பத்துக்கு காரணம் யார்? அமித்ஷா தான் காரணம். இன்னைக்கு யார்? செங்கோட்டையன் எங்கே போகிறாரு? அமித்ஷாட்ட போகிறாரு. எடப்பாடி எங்கே போகிறாரு? அமித்ஷாட்ட போகிறாரு. ஓபிஎஸ் எங்கே போனார்? அமித்ஷாட்ட போகிறாரு. ஸ்டாலின் மக்களது நம்பிக்கையை பெற்ற ஆட்சிக்கு வர வேண்டும் நினைச்சாரு. மக்களது நம்பிக்கையை பெற்றா இவிஎம்ல முறைகேடு செய்யலாம் என்பது கண்டிப்பாக தகவலா? கண்டிப்பா முறைகேடு செஞ்சிருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வைத்து தான் பிஜேபி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இது ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் இந்தியாவின் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகர் முனைவர் பொன்ராஜ் வேலுச்சாமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சார் இந்தியாவில் 15வது துணை குடியரசுத் தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த தேர்வு மூலமாக தமிழ்நாட்டுக்கு எத்தகைய நன்மை கிடைக்கும்? இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் எனக்கு நல்ல நண்பர் தான். அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது பணி ஒரு எல்லாருக்கும் பொதுவான பணியாக ராஜ்யசபாவில் அமைய நான் வாழ்த்துகிறேன். ராஜ்யசபாவை ஒரு பயனுள்ள விவாத மன்றமாக அனைத்து கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி அனைத்து கருத்துக்களுக்கும் சம வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல விவாதத்தை ஒரு பாராளுமன்றத்தில் இயற்றக்கூடிய சட்ட மசோதாக்களை ஆராய்ந்து ஒரு தெளிவான முடிவெடுப்பதற்கு வழிவகை செய்யக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறார். அதை அவர் செவ்வனே செய்தாலே அது இந்திய நாட்டுக்கு செய்த பெருமையாக இருக்கும். எனவே அதை செய்வார் என்று கருதுகிறேன். அவரால் துணை குடியரசுத் தலைவராக இருப்பதன் காரணமாக அவர் மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு அவர் கோவிசிட்டராக இருப்பார். அப்போ வைஸ் பிரசிடெண்ட். அப்போ அந்த மத்திய பல்கலைக்கழகங்கள் மூலமாக தமிழ்நாட்டிற்கு ஏதாவது ஆராய்ச்சி திட்டங்கள் போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு, மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு, மற்ற பல்கலைக்கழகங்களுக்கு ஆராய்ச்சிக்கு தேவையான நிதிகளை பெற்றுத்தருவதில் அவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தினால் கண்டிப்பாக தமிழகம் அவருக்கு கடன் பெற்றிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் தேசிய லெவலில் வளருவதை திமுக தொடர்ந்து விரும்பாமல் தடை விதித்து வருகிறது, தடை போட்டி வருகிறது. உங்களுக்கு தெரியும், ஜிகே மூப்பனார் பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இருந்தது, அதையும் தடுத்தது திமுக. அடுத்து அப்துல் கலாம் அவர்கள் 2வது முறையாக குடியரசுத் தலைவராக முன்னிறுத்தியது பாஜக. அப்போதும் தடையாக இருந்தது திமுக அரசாங்கம். இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் திமுக எதிர்த்து வாக்களித்து உள்ளது. ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக எதிராக இருக்கின்றது? சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு காமனான லீடர் கிடையாது. அவர் ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட தனது 16-18 வயதிலேயே ஆர்எஸ்எஸ்ஸில் சேர்ந்து ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாவாக இருந்து தன் சேர்ந்த இயக்கத்திற்கு நம்பிக்கைக்குரியவராக செயல்பட்டாரே ஒழிய தமிழ்நாட்டிற்கு அவர் நம்பிக்கைக்குரியவராக செயல்பட்டார் என்று சொன்னால் அதற்கு எந்த விதமான எடுத்துக்காட்டும் இல்லை. தமிழ்நாட்டிற்கு அவர் என்ன செய்திருக்கிறார் இதுவரை என்று சொன்னால் அதற்கு எந்த விதமான எடுத்துக்காட்டும் இல்லை. ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவரை பிஜேபி தமிழராக முன்னிறுத்துகிறது. அதற்காக அவருக்கு ஆதரவளித்து வாக்களிக்க வேண்டும் என்ற அவசியம் திமுகவுக்கு இல்லை, தமிழ்நாட்டிற்கும் இல்லை. ஒரு ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவரை வெற்றி பெற வைப்பது பிஜேபியினுடைய கடமை. அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது. அவர்கள் தேர்தலை நிற்க வைத்து அவர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். எனவே இதில் தமிழர் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது, தமிழருக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முற்றிலும் புறம்பானது. இந்த மாதிரியான தேர்தல்கள் நியாயப்படி நடப்பதில்லை. அதாவது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அதை அனைவருக்கும் பொதுவான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அந்த நபர் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற வித்தியாசம் பாராமல் அரசியல் சாசன அமைப்பு சட்டம் என்ன கடமையை கொடுத்திருக்கிறதோ அந்த கடமையை பல்வேறு விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து எது நியாயமோ, எது சரியோ, எது சட்டப்படி நியாயமோ
அதை செய்யக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்கள் தான் குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் மற்றும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் நீதிபதிகளும். எனவே இப்படி இன்ஸ்டிடியூஷனலை ஏதாவது அரசியல் சாசன சட்டம் என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறதோ அதை நிறைவேற்றுபவர்களுக்கு கட்சி சார்பான பதவிகளை கொடுக்கும் பொழுது எந்த கட்சி தன்னை தேர்ந்தெடுத்ததோ அந்த கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அப்பொழுது அவர்கள் நடுநிலை தவறி செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இது தன்கர் விதிவிலக்கு அல்ல, சிபி ராதாகிருஷ்ணன் விதிவிலக்கு அல்ல. எனவே சிபி ராதாகிருஷ்ணனை திமுக ஆதரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முற்றிலும் நியாயமற்ற குற்றச்சாட்டு. தமிழரை ஆதரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இரண்டாவது, நீங்கள் சொன்னது ஜிகே மூப்பனார் அவர்களை. ஜிகே மூப்பனார் அவர்களை கருணாநிதி ஆதரிக்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அப்பொழுது எழுந்தது உண்மை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அன்றைக்கு அதிக பெரும்பான்மை உள்ள பிஜேபி அதற்கு எதிர்த்து வாக்களித்தது. திமுக ஆதரித்தாலும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற சூழலில் அவருக்கு அந்த வாய்ப்பை எதிர்த்து வாக்களித்த பிஜேபி தான் அதுக்கு முக்கிய பொறுப்பையுடைய திமுக அதற்கு ஆதரவளிக்கவில்லை. எனவே திமுக ஆதரவளித்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என்ற நிலை ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக திமுகவின் மீது குற்றம் சொன்னால் அதுக்கு நியாயம் இருக்கிறது. திமுக ஆதரித்தாலும் வெற்றி பெற முடியாது என்ற நிலை இருக்கும் பொழுது, பிஜேபி ஆதரித்தால் தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலை இருக்கும் பொழுது திமுகவின் மேல் குற்றம் சொல்வது இது ஒரு அரசியல் சார்ந்த குற்றச்சாட்டாகத்தான் நான் பார்க்கிறேன். மூன்றாவது, நீங்கள் அப்துல் கலாம் அவர்களை திமுக ஆதரிக்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறீங்க. முதல்ல நான் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். முதலாக அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவர் பதவிக்கு ரெக்கமெண்ட் பண்ணது முலாயம் சிங் யாதவும் சந்திரபாபு நாயுடு தான். இவர்கள் இருவரும் தான் வாஜ்பாயிடம் அப்துல் கலாம் அவர்கள் பரிந்துரை பண்ணாங்க. அப்துல் கலாம் அணு சக்தி சோதனையை நடத்தி மிகப்பெரிய ஒரு இந்தியாவை உலக அரங்கில் தலைநிமிர செய்தவர் என்ற வாஜ்பாய் காலத்தில், நரசிம்மராவ் காலத்தில் ரெடியாகி வாஜ்பாய் காலத்தில் அந்த அணுசக்தி சோதனை நடத்தப்பட்டது. அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர் வாஜ்பாய் அவர்கள் தான். அப்துல் கலாம் பற்றி அவருக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் சந்திரபாபு நாயுடும் முலாயம் சிங் யாதவும் அப்துல் கலாம் பேரை ரெக்கமெண்ட் பண்ணி 3 நாட்கள் முடிவெடுக்கவில்லை திரு வாஜ்பாய் அவர்கள். ஃபஸ்ட் டைமில் ஜெயலலிதா அவர்கள் ஆதரித்தாங்க, கலைஞர் ஆதரித்தார், காங்கிரஸ் ஆதரித்தது, பிஜேபி ஆதரித்தது, அனைத்து கட்சிகளும் ஆதரித்தது எக்ஸப்ட் கம்யூனிஸ்ட். ஓகே. ஆனால் 2ஆம் முறை ஜெயலலிதா அவர்களும் வைகோ அவர்களும் ப்ரப்போஸ் பண்ணதுக்காக கலைஞர் நான் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அங்கே அங்கே அரசியல் கலந்துருச்சு. அப்போ அப்துல் கலாம் சொன்னது சரியாக போச்சா? அரசியல் கலந்துச்சு. அப்போ அதனால் அந்த ஆட்டுக்கே நான் வரலைன்னு அப்துல் கலாம் ஒதுங்கிட்டார். இவர்கள் அதை ஜெயலலிதா அவர்களுக்கு அவரை திரும்பவும் கொண்டாடணும்னு ஆசை. கலைஞருக்கு ஜெயலலிதா ப்ரப்போஸ் பண்ணதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு கலாமுக்கு அரசியல் தேவையில்லை, கலைஞருக்கு அரசியல் தேவைப்படுது, ஆட்சி தேவைப்படுது. அதுதான் பிரச்சனை. அப்போ இதுதான் 2வது. 3ஆவது முறை அப்போ பிரதிபா பாட்டீலை ப்ரப்போஸ் பண்ணாங்க. அவங்க காங்கிரஸ் சப்போர்ட் இருந்தனால ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த முறை பிரணாப் முகர்ஜியை ப்ரப்போஸ் பண்ணாங்க, அதில் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த முறை பிஜேபி அத்வானி அப்துல் கலாமை கேட்குறார். அப்துல் கலாம் ஃபோன் பண்ணி அவருடைய தனிச் செயலாளரை அனுப்பி இந்த முறை உங்களை நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவெடுக்கிறோன்னு கேட்குறாரு. அப்போயும் இதே கருத்தை தான் சொன்னார். நான் திரும்பவும் குடியரசுத் தலைவர் ஆக வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை. நான் மக்களோடு மக்களாக கலந்துருக்கேன். நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன். நான் மாணவர்களோடு பேசிகிட்டு இருக்கேன், குழந்தைகளோட பேசிகிட்டு இருக்கேன். என் கருத்தை விதைத்து கொண்டிருக்கிறேன், கனவை விதைத்து கொண்டிருக்கிறேன். வளர்ந்த இந்தியா 2020 நான் அடைவதற்கான கனவை விதைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். உடனே மம்தா பானர்ஜி அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. மம்தா பானர்ஜி ஃபோன் பண்ணி அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. நான் ப்ரப்போஸ் பண்ணுறோம், நீங்கள் குடியரசுத் தலைவர் ஆகணும்னு அவங்க லெட்டர் எழுதினாங்க. அப்புறம் அத்வானி அதில் பின்வாங்கினார், வேணாம் அப்படின்னு பின்வாங்கினார். அப்புறம் போனாங்க, இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனால் அப்துல் கலாம் அவருடைய ஸ்டாண்டில் தெளிவாக இருந்தார். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு வந்தீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கொள்வதில் எனக்கு தயக்கம் இல்லை. ஆனால் வேறுபாடோடு வந்தீங்கன்னா அந்த அரசியல் விளையாட்டில், சித்து விளையாட்டில் நான் பங்கு வர விரும்பவில்லை என்று தெளிவாக சொன்னார். அவர் 2ஆம் முறை ஆகணும்னு ஆசைப்படலை. 2ஆம் முறை பதவிக்கு வர வேண்டும் என்று சில பேர் சொல்கிறாங்களே, அது மாதிரி
எந்த விதமான ஆசையும் அவர் படவில்லை. இவர்கள் போய் சொல்லுவாங்க, அவர் பேசாமல் கேட்டுட்டு இருப்பார். உடனே அவர் வந்து எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டார். அவர் என்னன்றது உணர்வு என்னன்றது நான் கூட இருந்த எனக்கு தெரியும், அவரது உணர்வு என்னன்னு. அதனால் வந்து he is more free to interact with the people when he is not the president. பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஏகப்பட்ட கடமைகள் இருக்குது, இப்போ கான்ஸ்டியூஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனால் இப்போ வந்து அவர் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், மாணவர்களை சந்திக்கலாம், ஃப்ரீயாக போகலாம், ஃப்ரீயாக வரலாம். இப்போ அந்த ஃப்ரீடம் வந்து அவருக்கு வந்து அதில் என்ஜாய் பண்ணார். அவர் கனவுகளை விதைத்தார். மாணவர்களுக்கு வளர்ந்த இந்தியா 2020 கொண்டு வருவதற்கு 10 பில்லர்ஸை கொண்டு கொடுத்தார். ஐஐஎம்மில், ஐஐடியில், காலேஜஸில், இன்ஜினியரிங் காலேஜஸில், யூனிவர்சிட்டியில், பள்ளி குழந்தைகளில், அரசு பள்ளி மாணவர்களை கலெக்டர்கிட்ட சொல்லி 100 பள்ளி மாணவர்களை ஒரே இடத்துல சேர்த்து அங்கே பல்வேறு மாநிலங்களில் உரையாடி இருக்கார். தனியார் பள்ளி மாணவர்கள்ட்ட உரையாடி இருக்கார். இப்படி மாணவர்கள் மத்தியில் கனவை விதைத்தார் கலாம். அவர் பதவிக்கு வர வேண்டும் என்ற ஆசை இல்லை. இந்த அரசியல் சித்து விளையாட்டில் அப்துல் கலாமுக்கு ஆசை இல்லை. எனவே அப்துல் கலாம் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னை நினைத்தால் நான் கான்ஸ்டியூஷன் படி நடப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு பதவிக்கு வரக்கூடியவர்கள் கான்ஸ்டியூஷனை தூக்கி தூர வைத்துவிட்டு, மனசாட்சியை தூக்கி தூர வைத்துவிட்டு, தான் தேர்ந்தெடுத்த கட்சிக்காக அனைவருமே உழைப்பது இன்றைக்கு நம்ம கண்கூடாக தெரிந்த உண்மை. ஸோ இது வந்து அப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதியை, மக்கள் ஜனாதிபதியாக இன்றைக்கும் போற்றப்படுகிறார் என்று சொன்னால் அவர் மக்களுக்காக, இந்தியாவிற்காக உழைத்த உத்தம தலைவர் அவர். இப்போ கலாம் சொன்னது போன்று சிபி ராதாகிருஷ்ணன் வந்து காங்கிரஸும் பிஜேபியும் ஒத்த கருத்தோடு கொண்டு வந்துடலாம் இல்லையா, தேர்தலே இல்லாமல் கூட? எப்படி கொண்டு அதுக்கு மோடியில் முயற்சி எடுத்துருக்கணும். மோடி பேசினாரா காங்கிரஸ்ட்ட? அன்னைக்கு வாஜ்பாய் பேசினார். மோடி பேசினாரா காங்கிரஸ்ட்ட? மோடி காங்கிரஸை கலந்தாலோச்சு, இந்தியா பிளாக் கட்சிகளை கலந்தாலோசித்து வேட்பாளர் அறிவிச்சாரா? மோடி வந்து ஒரு காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ண மாதிரி அரசியலில் இல்லாத ஒரு நீதிபதியை சுதர்சன் ரெட்டி அனௌன்ஸ் பண்ணாங்களே, அப்படி ஏதாவது அரசியல் இல்லாத ஒரு நபரை அனௌன்ஸ் பண்ணாரா? அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியா பிளாக் கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளிக்கவில்லை என்று நம்ம சொல்லலாம். கேட்டு பண்ணாரா? சொந்த ஆர்எஸ்எஸ்காரரை தான் போட்டிருக்காரு. ஏற்கனவே இருந்த ஆர்எஸ்எஸ்காரர் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாருன்னு தானே அவரை வந்து அன்செரிமோனியஸ் எக்ஸிட் கொடுத்தீங்க, ரிசைன் பண்ண வச்சிங்க உடல்நலத்தை காரணம் காட்டி. இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியலையே, தன்கர் என்ன பண்ணுறாருன்னே தெரியலையே. அப்போ இது வந்து ஒட்டுமொத்தமாக பிஜேபி செய்வது அரசியல். இப்போ அந்த அரசியல் வந்து அந்த அரசியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு நல்லதல்ல, ஒரு பொதுவான இன்ஸ்டிடியூஷனுக்கு நல்லதல்ல. அது வந்து சிபி ராதாகிருஷ்ணன் எப்படி செயல்படுவார் என்பது போக போக தான் தெரியும். அவர் நியாயமாக நேர்மையாக நடப்பாரா, இல்லை தன்கர் மாதிரி எதிர்க்கட்சிகளின் குரல் வலையை நெரிப்பாரா என்பது போக போக தான் தெரியும். இப்போ திமுக அந்த சமரச முயற்சி ஈடுபட்டுலாம் இல்லையா சார்? திமுக சுதர்சன் ரெட்டியை நிப்பாட்டுக்கு பதிலாக தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனையே பொது வேட்பாளராக நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸ் பேசி சமாதானம் பண்ணி. எதுக்கு படுத்தணும்? ஆர்எஸ்எஸ் கேண்டிடேட்டுக்கு எதுக்கு திமுகவும் காங்கிரஸும் ஒர்க் பண்ணணும்? பொதுவான வேட்பாளரை போடுங்க சார். நீங்கள் வந்து சுதர்சன் ரெட்டியை போட்டிருந்தாருன்னா, இல்லை எந்த கட்சி சாராத ஒரு நபரை வந்து மோடி போட்டிருந்தாருன்னா இவர்கள் வந்து ஆதரிக்கணும் அப்படின்ற சொல்கிறதுல நியாயம் இருக்குது. நீ ஆர்எஸ்எஸ்னுடைய கோர் பிரச்சாரகரை கொண்டாந்து போட்டுட்டு ஆதரின்னா எப்படி ஆதரிப்பாங்க? அது என்ன? ஓகே, இப்போ இந்தியாவுடைய மிக முக்கியமான பதவி வந்து குடியரசுத் தலைவர் பதவி, அதுக்கு அடுத்த பதவி துணை குடியரசுத் தலைவர் பதவி. இந்த பதவிக்கு தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்க வேண்டுமா, இல்லை ஒட்டுமொத்த கட்சிகளும் இணைந்து ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வேட்பாளராக இருக்க வேண்டுமா எதிர்காலத்தில் வந்து கட்சி சாராத நபர்களுக்கு? கலாமுடைய கனவு அதுதான். ஆமாம், கட்சி சாராத நபர்களை தேர்ந்தெடுத்து அரசியல் சாசன சட்டப்படி நேர்மையாக, நீதியாக, எந்த கட்சியும் சாராமல் முடிவெடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்களை தேர்ந்தெடுப்பது தான் வந்து சிறந்த பண்பாக அமையும். கட்சி சார்ந்த நபர்களை தேர்ந்தெடுத்து விட்டு தனக்கு ஏற்ப மசோதாக்களை நிறைவேற்றிக் கொள்வது, தனக்கு ஏற்ற நீதிபதிகளை நியமித்துக் கொள்வது, தனக்கு ஏற்ற விஷயங்களை வந்து சாதித்து கொள்வது என்பது ஒரு குடியரசு ஜனநாயக நாட்டில் செக்ஸ் அண்ட் பேலன்சஸை டிஸ்டர்ப் பண்ணும். அந்த பேலன்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். பேலன்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அங்கு ஜனநாயகம் அடிபடும், சர்வாதிகாரம் தலைதூக்கும். சர்வாதிகாரம் தலைதூக்குவதற்கு இந்த சொந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்லேவரி சிஸ்டத்தை கொண்டு வர்றது மாதிரியான ஒரு தலைவர்களை வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி பதவிக்கு கொண்டு வருவது என்பது
உண்மையிலேயே இந்திய ஜனநாயகத்தின் மறுமலர்ச்சிக்கு தடையாகத்தான் அமையும். இப்போ 2002 வந்து அப்துல் கலாம் வந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா? அப்போ தேர்தல் நடந்ததா இல்லை ஒருமித்த கருத்தோட யுனானிமஸாக தேர்தல் நடந்தது. ஏன்னா கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டாங்கல்ல, லட்சுமி சேகர் எதிர்த்து போட்டாங்கல்ல, ஒரு கட்சி தான் எதிர்த்தது, பெரும்பாலான கட்சிகள் ஆதரவு பண்ணுது. அங்கேயும் கம்யூனிஸ்ட் வந்து கேரளாவிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் தான் இருந்தாங்க, திரிபுராவில் இருந்தாங்க. அப்போ இந்த 3 ஸ்டேட்டு தான் அவங்களுடைய எதிர்ப்பு வாக்குகள். எனவே வந்து ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து பண்ணும்போதும் கம்யூனிஸ்டினுடைய எதிர்ப்பை வந்து அது பெரிய எதிர்ப்பாக இருக்காது. எனவே வந்து அது வந்து ஒரு ஒருமித்த கருத்துள்ள மெஜாரிட்டி, மோர் தென் 95% மெஜாரிட்டியினுடைய கட்சிகள் அனைவரும் சேர்ந்து பண்ணதுனால அப்துல் கலாம் ஏற்றுக்கொண்டார். இப்போது தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சியாக உள்ள அதிமுகவை திமுக கபலீகரம் செய்வதாக இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு கருத்தை வெளியிட்டு உள்ளார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? என்ன தலையில சொல்றீங்க? அதிமுக எப்படி திமுக கபலீகரம் செய்யுது? அவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு. இவ்வளோ குழப்பத்துக்கு காரணம் வந்து திமுக தான் சொல்லியிருக்காரு. அதிமுகவை கபலீகரம் செய்வது பிஜேபி தானே. கண்ணு முன்னாடி பிஜேபி ஏன் சார் அதிமுக? பிஜேபி அதிமுக அழிச்சா தானே பிஜேபி செகண்ட் பொசிஷனுக்கு வர முடியும். பிஜேபி எதிர்ப்பது திமுக தானே சார்? யாரு? ஆமா, பிஜேபி எதிர்ப்பு திமுக. திமுக என்ன எதுக்குது? பிஜேபி அதிமுக தான் அழிச்சிட்டு இருக்கு, பிஜேபி எதுக்கல, திமுக எதுக்கல சார். அதிமுக பயன்படுத்தி பாஜக வெற்றி பெற பார்க்கிறது, ஆனா அழிக்க பார்க்கல. ஆனா இன்னைக்கு பனிப்போர் என்பது திமுகவுக்கும் பாஜகவும் தானே. யார் சொன்னது? அதான சார் எதார்த்தம். கண்ணு முன்னால பாருங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குழப்பத்துக்கு காரணம் யாரு? அமித்ஷா. அமித்ஷா தான் காரணம். இன்னைக்கு யாரு? செங்கோட்டையன் எங்க போறாரு? அமித்ஷாட்ட போறாரு. எடப்பாடி எங்க போறாரு? அமித்ஷாட்ட போறாரு. ஓபிஎஸ் எங்க போனாரு? அமித்ஷாட்ட போறாரு. டிடிவி தினகரன் எங்க போறாரு? அமித்ஷாட்ட போறாரு. எங்க போறாங்க? அதிமுகவில் இப்ப யாரு வந்து பிஜேபியினுடைய சிறந்த அடிமை என்பதில் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. எடப்பாடி சிறந்த அடிமையா, செங்கோட்டையன் சிறந்த அடிமையா, ஓபிஎஸ் சிறந்த அடிமையா, டிடிவி சிறந்த அடிமையா, சசிகலா சிறந்த அடிமையான்றதை போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு கசாவு கடை, அது ஒரு மேய்ப்பெண் இல்லாத மாடு, ஆடு மேய்ப்பெண் இல்லாத ஆட்டு மந்தை என்ன இடம் தெரியாமல் ஓடுமா. கடைசியில் கசாப்பு கடைக்காரன்ட்ட போய் நிற்குமா. அது போய் அவன் கொடுக்குற அந்த கொலையை தின்னுட்டு மஞ்சள் தண்ணியை ஊற்றி நல்லா குளுன்னு இருக்குன்னு சொல்லி மஞ்சள் தண்ணியை ஊற்றி நல்லா ஜாலியாக இருக்குமா. அவன் ஒவ்வொரு ஆடாக பிடிச்சி வெட்டி கசாப்பு கடை கறி கடைக்கு போட்டுருவான். அது மாதிரி ஏடிஎம்கே எம்ஜிஆர் காலத்தில் அண்ணா வந்து மிகப்பெரிய தலைவர்களை உருவாக்கினார். கலைஞரும் தலைவர்களை உருவாக்கினார். எம்ஜிஆர் தலைவர்களை உருவாக்கினார். ஜெயலலிதா அவர்கள் தலைவராக உருவானார், ஆனால் அடிமைகளை உருவாக்கினார். அந்த அடிமைகளுக்கு ஜெயலலிதா இறந்த பிறகு இன்னொரு தலைவர் தேவை. கமாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தலைவர் தேவை. பதவியும் இருக்கணும், பணமும் இருக்கணும், அதிகாரம் இருக்கணும். யார் அப்படின்னா கமாண்ட் பண்ணுறதுக்குரிய தலைமை மோடியும் அமித்ஷாவும் தான் என்ற நிலை ஏற்பட்ட பின்பு அனைவரும் அவர்கள் காலில் விழுந்து கிடக்கிறார்கள். எனவே ஏடிஎம்கே ஒன்றுமில்லாமல் சிதைத்து ஏடிஎம்கேக்குள்ள தர்மயுத்தம் நடத்த தூண்டியது துக்ளக் குருமூர்த்தி, ஆர்எஸ்எஸ்காரர். பிஜேபியினுடைய அமித்ஷாவை ஆட்டி வைக்கக்கூடிய துக்ளக் குருமூர்த்தி தர்மயுத்தம் நடத்த வச்சார். தர்மயுத்தம் நடத்த வச்சு சசிகலாவுக்கு எதிராக போட வச்சு கூவத்தூரை கொண்டாந்தாங்க. கூவத்தூரில் சசிகலாவை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண உடனே சசிகலா கேஸை எடுத்து உடனடியாக தீர்ப்பு சொல்லி சசிகலா உள்ளே அனுப்பி எடப்பாடியை சூஸ் பண்ணி விட்டுட்டு போக வச்சாங்க. எடப்பாடி உள்ளே வந்த உடனே டிடிவி தினகரன் கொஞ்சம் ஹை ஹேண்டடாக பிஹேவ் பண்ண உடனே டிடிவி தினகரனை ஒதுக்குனார் எடப்பாடி. ஒதுக்கி எப்படியாவது ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டாந்துறோன்னா 13 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி குருமூர்த்தி காலில் போய் விழுந்தாங்க. மோடி காலையும் அமித்ஷா காலையும் விழுந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஓபிஎஸ்ஸை சமாதானப்படுத்தி ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு மோடி பேசி நீங்கள் துணை முதலமைச்சராக எடுத்துக்கோங்க, ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் இருங்க, அவர் துணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கட்டும் சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சது யார்? பிரித்தது யார்? பிஜேபி. சேர்த்தது யார்? பிஜேபி. 4.5 வருஷம் மோடி செய்த அனைத்து மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஆதரவளித்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. அனைத்து சட்டங்களுக்கும் கண்ணை மூடிக்கிட்டு ஆதரவளித்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. முடிஞ்சு வெளியே வந்த உடனே ஒற்றை தலைமை தான் வேணும்னு சொல்லி உனக்கு ஆட்சிக்கு உதவிய ஓபிஎஸ்ஸை எப்படி சசிகலாவுக்கு துரோகம் பண்ணாரோ, எப்படி டிடிவி தினகரனை ஒதுக்குனாங்களோ அதே மாதிரி ஓபிஎஸ்ஸையும் ஒதுக்கி ஓபிஎஸ்ஸை பொதுக்குழுவில் கூட்டி செருப்பு கொண்டு தண்ணி பாட்டில் கொண்டு வீசி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அவரை தூக்கி வெளியே இருந்தது யார்? எடப்பாடி. இத்தனைக்கும் பின்னால் இருந்தது யார்? பிஜேபி. இதுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? திமுக நினச்சிருந்தா என்னைக்கோ ஓபிஎஸ்ஸை விலைக்கு வாங்கி அன்னைக்கு ஆட்சியை கவிழ்த்து வந்திருக்கலாம். ஸ்டாலின் அதை ஒருபோதும் செய்யலை. ஸ்டாலின் மக்களது நம்பிக்கையை பெற்ற ஆட்சிக்கு வர வேணும்னு நினச்சாரு.
மக்களது நம்பிக்கையை பெற்றார். இன்றைக்கும் 10 தேர்தல்களில் வெற்றி பெற்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெற்ற வெற்றியை விட, அவர் செய்த சாதனையை விட இன்றைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஒரு நிலையான ஆட்சியை, ஒரு அனைத்து கட்சிகளையும் அரவணைச்சு செல்லக்கூடிய ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கார். அவர் ஏடிஎம்கே காலி பண்ணணும்னு அவசியம் இருக்குது. ஏடிஎம்கே இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். ஏடிஎம்கே போனால் அந்த இடத்தை பிஜேபி இட்டு நிரப்ப வேண்டும் என்று பிஜேபி நினைக்கிறது. அதனால தான் இன்னைக்கு எடப்பாடியுடைய பிடிவாதத்தால், எடப்பாடியுடைய தாந்தோன்றித்தனத்தால், ஆணவத்தால், அகங்காரத்தால், பணத்தினுடைய திமிரால் எடப்பாடி ஓபிஎஸ் வேணான்ட்டார், டிடிவி தினகரன் வரக்கூடாதுன்ட்டார், சசிகலாவுக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டாரு, யார் அவங்க சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சொல்லிட்டாரு. இத்தனை பேரையும் ஒதுக்கின பிறகு இன்றைக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணியாக இருக்குது? அண்ணாமலை கஷ்டப்பட்டு ஓபிஎஸை கொண்டாந்து, டிடிவியை கொண்டாந்து, பாமகவை கொண்டு வந்து, மற்ற கட்சிகளெல்லாம் உள்ளே கொண்டு தமாகவை கொண்டு வந்து, எல்லா கட்சியும் கொண்டு வந்து 18% வாக்கு வாங்கினார். என்டிஏக்கு 18% வாக்கு வாங்கினது யார்? அண்ணாமலை. அந்த அண்ணாமலை வந்த பிறகு தான் 11% வாக்கு பிஜேபிக்கு இரட்டை இலக்க வாக்கு கிடச்சிது. எல்லா கூட்டணி கட்சி சேர்ந்து 18% வாக்கு வந்ததா? அண்ணாமலை கொண்டாந்தார். அப்போ எடப்பாடி என்ன பண்ணார்? ஜெயலலிதா அவர்கள் கொடுத்து சென்ற ஆட்சியை இழந்தார். ஜெயலலிதா அவர்கள் கொடுத்து சென்ற 138 எம்எல்ஏக்களை இழந்தார். 60 எம்எல்ஏக்கள் ஆனாங்க. 37 நாடாளுமன்றத்தை இழந்தார். அடுத்து ஆட்சியையும் இழந்தார். அடுத்து என்னது? கூட இருந்தவங்க அத்தனை பேரையும் தூக்கி போட்டார். நான் தான் அப்படின்னு சொன்னார். கடைசியில் 44% வாக்குகளை, ஜெயலலிதா அவர்கள் கொடுத்து சென்ற வாக்குகளை 24% இழந்து 20% மட்டுமே வைத்திருக்கிறார் எடப்பாடி. இவர் எப்படி ஒரு தலைவராகிறார்? இவர் எப்படி ஒரு எம்ஜிஆர் ஆட்சியை உருவாக்குவார்? இவர் எப்படி ஜெயலலிதா ஆட்சியை உருவாக்குவார்? சொல்லுங்கள். இவரால் எப்படி ஆட்சி கொடுக்க முடியும்? அப்போ 20%, இவங்க 18%, 20ஐயும் 18ஐயும் சேர்ந்தால் 39% வந்துரும்னு அமித்ஷா நம்பினார். போன வாரம் அமித்ஷா பூத் கமிட்டி மீட்டிங்கில் பேசிட்டு போகிறப்ப 39% எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் எடப்பாடி என்ன பண்ணார்? எடப்பாடியுடைய ஆணவத்தால், அந்த அகங்காரத்தால், அந்த பணத்திமிரால் நான் தான் எல்லாம் என்று சொன்னதின் காரணமாக மோடி அதை கேட்டுக்கொண்டு ஓபிஎஸ்ஸை பார்க்காமல் புறக்கணித்ததால், டிடிவியை புறக்கணித்ததால் இன்றைக்கி ஓபிஎஸ் வெளியே போயிட்டார். என்டிஏலேருந்து டிடிவி வெளியே போயிட்டார். ஆல்ரெடி பாமக ஆல்ரெடி வெளியே போயிடுச்சு. தேமுதிக இல்லை. அப்போ என்னாச்சு? 18% எங்கே போச்சு? கிட்டத்தட்ட 10-12% வெளியே போயிடுச்சு. எவ்வளோ போச்சு? 12% வெளியே போச்சு. 18 12 போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு? 12%. 6 தான் இருக்குது. 6ல் 3% ஏற்கனவே 2.5% ஓட்டு பிஜேபியினுடைய ஓட்டு இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 3.5% ஓட்டு அண்ணாமலை வாங்கி கொடுத்த ஓட்டு. அந்த 3.5% ஓட்டும் அண்ணாமலையை ஒதுக்குனதுனால, அண்ணாமலையை பதவியிலிருந்து தூக்குனதுனால, அண்ணாமலையை மேல்மட்ட பிரதிநிதிகள் கூட்டத்துக்கே கூப்பிடாதனால, அண்ணாமலைக்கு சீட் இல்லைன்னு சொன்னதுனால இன்றைக்கி அந்த ஓட்டும் வராது. ஏன்னா அது ஃப்ளோட்டிங் ஓட்டு. அண்ணாமலையை நம்பி ஐபிஎஸ் அதிகாரி அவர் நல்லா திமுக எதிர்த்து பேசுகிறார் என்று நம்பி வந்த இளைஞர்களும் நடுத்தர குடும்பத்தினரும் அண்ணாமலைக்கு வாக்களித்தார்கள். அவர்களது வாக்கும் இன்னைக்கு பிஜேபி கூட்டணிக்கு வராது. அப்போ பிஜேபி கூட்டணி இருக்க வாக்கு என்ன? 5% தான், மேக்சிமம் 5%. பாமக வர வாய்ப்பு இருக்கு சார். யாருக்கு தெரியும்? பாமக 2ஆ இருக்கு. இப்போ யாருக்கு தெரியும்? அன்புமணி தலைமையிலான பாமக பிஜேபி வந்தே தீரும். ராம்தாஸ் தலைமையிலான பாமகன்னா வேற கட்சிக்கு போற, கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கின்றது. வாய்ப்பு இருக்கு. அன்புமணி தலைமையிலான பாமகவுக்கு 2 பேருக்கு சேர்ந்த 4% தான் இருக்கு வாக்கு. 4% 2% வருமா, 1% வருமா, 3% வருமா, எவ்வளோ வரும்? யாருக்கு தெரியும்? ஓகே, ஏற்கனவே 3% தான் வச்சுருக்கீங்க. 3% தான் இருக்குது. ஏற்கனவே 3%. அன்புமணி வந்தால் 2%, 5% வச்சுருங்க. ஏடிஎம்கேல 20%, 25% வச்சு எப்படி ஜெயிப்பீங்க? எப்படி அமித்ஷா இவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ணுவார்? எப்படி அமித்ஷா எஸ்ஐஆர் போனது மாதிரி ஆட்களை ரிமூவ் பண்ணி இவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ணி இசிஐ வச்சு அது 5:30 மணிக்கு மேலே கூட்டம் ஓட்டு போடுற மாதிரி ஒரு இவிஎம் மூலமாக ஒரு கிரியேட் பண்ணி ஜெயிக்க வைக்க முடியும்? அமித்ஷாவுக்கு 39% இருந்தால் தான் ஜெயிக்க வைக்க முடியும். அமித்ஷாவுக்கு 39% இருந்துச்சுன்னா அவர் ஒரு 5% எங்கேயாவது மேனிப்புலேட் பண்ணி ஜெயிக்க வச்சா மக்கள் நம்புவான். 25% வச்சுக்கிட்டு 45% ஜெயிச்சிட்டோம்னு சொன்னா எவனா நம்புவானா? இவிஎம்ல முறைகேடு செய்யலாம் என்பது கண்டிப்பா தகவலா? கண்டிப்பா முறைகேடு செஞ்சிருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வைத்து தான் பிஜேபி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இது ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மை. இதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக நான் பேசியிருக்கேன், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இவிஎம் ஹேக்கிங், அதே நேரத்தில் மாஸ்டர் ரோல் ஹேக்கிங். மாஸ்டர் ரோலை ஹேக் பண்ணுறாங்க, இவிஎம்ஐ ஹேக் பண்ணுறாங்க, ஓட்டு திருட்டு நடக்குது. இதன் மூலமாகத்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கர்நாடகாவிலையும் மகாராஷ்டிராலையும்
டெல்லியிலையும் ஹரியானாவிலையும் ஒரிசாவிலையும் இதன் மூலமாக தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே அந்த முயற்சி இந்த முறை பீகாரில் நடக்கும், தமிழ்நாட்டில் நடக்கும், கேரளாவில் நடக்கும், வெஸ்ட் பெங்காலில் நடக்கும். இதற்கு ஏற்ற ஒரு சூழலை கெடுத்து விட்டார் எடப்பாடி என்பதுதான் இன்னைக்கு செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசியிருக்காரு யார், அமித்ஷா. இதை கெடுத்து விட்டார் எடப்பாடி என்பதுக்காக தான் செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசியிருக்காரு. இந்த செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசியது எந்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போகும்னு தெரியாது. செங்கோட்டையன் இனிமேல் எடப்பாடியை வச்சு ஒன்றும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் அதிமுகவை 2 பிளவாக பிளப்பதற்கு பிஜேபி முயற்சி எடுக்கும். செங்கோட்டையன் தலைமையிலான அதிமுக EPS தலைமையிலான அதிமுக செங்கோட்டையன் இயக்குவதும் திமுக ஸ்டாலின் ஒரு கருத்து ஸ்டாலின் எப்படி இருக்கின்றது? எப்படி நீங்க வேலை ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியதான். ஸ்டாலின் எப்படி இயக்குவாரு? ஸ்டாலின் சொல்றதை கேட்டுவார் அவரு. ஆனா ஒன்று சொல்றேன், கண்டிப்பா அதிமுக தொண்டர்கள் பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி வைத்ததன் காரணமாக அதிமுக தொண்டர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, அதிகமாக ஓட்டு போடுவாங்க. இது விக்கிரவாண்டி தேர்தலில் புருவாயிருக்கு, ஈரோடு கிழக்கு தேர்தலில் புருவாயிருக்கு. தொண்டர்கள் அதிமுக ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்க எப்போனாலும் ஏடிஎம்கே மீண்டும் எடப்பாடி போன்ற ஒரு பிஜேபியினுடைய அடிவரடிகளை எல்லாம் தூக்கி எறிந்த பின்பு அதிமுக மீண்டும் ஒரு எம்ஜிஆரது கொள்கைப்படி, எம்ஜிஆரது உயில்படி பொதுச் செயலாளர் தொண்டர்கள் மத்தியில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மீண்டும் அதிமுக உயிர் வரும். அதுவரை அதிமுக தொண்டர்கள் கண்டிப்பாக இந்த கூட்டணிக்கு ஆதரவை தெரிவிக்க மாட்டார்கள். அவர்கள் திமுகவுக்கு ஆதரவு பண்ணுவாங்க. தாவேகாவுக்கும் போகும், தாவேகாவுக்கும் சில பெர்சன்டேஜ் போகும், தாவேகாவுக்கு சில பெர்சன்டேஜ் போகும், நாம் தமிழருக்கு சில பெர்சன்டேஜ் போகும், திமுகவுக்கு பெரும்பாலான பெர்சன்டேஜ் போகும். இது நடக்க போகுது. இப்போ போட்டி யாராருக்கு 2026 போட்டி வந்து 2ஆம் இடத்திற்கான போட்டி தான் இப்போ நடக்குது. 2ஆம் இடத்திற்கு தாவேகாவுக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கும் ஒரு போட்டி, தாவேகாவுக்கும் நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் போட்டி. 2ஆம் இடத்திற்கு யார் வருவது என்பதுதான் இங்கே போட்டியுடைய. முதலிடத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு எந்த போட்டியும் இல்லை. போட்டி போடுறதுக்கான ஆட்களும் தகுதியான தலைவர்களும் அதை எடுத்துக்கொண்டு திமுக 1008 பிரச்சனைகள் இருக்குது. திமுக அரசில் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லாத அரசு இல்லை, ஆனால் தாண்டி வெளியே வரல. 1008 பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று நான் ஒரு கிரெடிபிள் லீடர்ஷிப், ஸ்டாலினை மாதிரி ஒரு கிரெடிபிள் லீடர்ஷிப்பு அப்படின்று மக்கள் நம்பக்கூடிய ஒரு தலைமை இங்கே எங்கேயுமே கிடையாது. எடப்பாடி இல்லை, விஜய் கிடையாது, சீமான் கிடையாது, யாரும் கிடையாது, அண்ணாமலையும் கிடையாது. அப்போ இவர்களுக்கு மக்கள் கிரெடிபிளாக நம்பக்கூடிய தலைமை பண்பு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் இருக்க ஒழிய இவர்கள் எவரிடம் இல்லை என்ற காரணத்தினால் திமுக சுயமாக வெற்றி பெறும், கூட்டணியால் வெற்றி பெறும், கண்டிப்பாக வெற்றி பெறும். ஆனால் திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் கண்டென்ட்டே இல்லாதவர்களாகத்தான் எடப்பாடி இருக்கார், அண்ணாமலை இருக்கார், ஸ்டாலின் விஜய் இருக்காரு, அப்புறம் சீமான் ஏதோ ஓரளவுக்கு பேசுகிறாரு. பட் அவர்கிட்ட கிரெடிபிலிட்டி இல்லை. இதுதான் நடக்குது. அப்போ இந்த சூழலில் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் திமுக தான் இருக்குது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.